வணக்கம் நண்பர்களே. இந்த நாம் தமிழர் தம்பிகள் விஷயத்துல எஸ்பி ஒருத்தரை தரக்குறைவாக பேசினாங்க பார்த்தீங்களா? அதுக்கு கோர்ட் வந்து படுபயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. எஸ்பி குடும்பத்தை தரக்குறைவாக பேசியவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. இது வந்து நம்ம ஏன் பேச வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைய ஒரு பையன் படிக்கிற பையன் கூட அது மாதிரி பேசி அதுக்கப்புறம் அவர் எஸ்பியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டதாக நம்ம பார்க்குறோம், காணொலியெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த எஸ்பி குடும்பத்தை தரக்குறைவாக பேசியவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவு போடுதுன்னா கிட்டத்தட்ட குற்றவாளியை தேடுறது போல. அப்படிதானே? அப்படிதான். சரி, இப்போ அவர்கள் செய்த குற்றம் என்ன? எஸ்பியை தரக்குறைவாக பேசியது. ஏன் எஸ்பியை தரக்குறைவாக பேசினார்கள்? நாம் தமிழர் கட்சிக்கும் எஸ்பிக்கும் உள்ள தகராறு. சரி, எஸ்பிக்கும் நாம் தமிழருடைய தலைமைக்கும் நடக்கிற இந்த கட்சி பிரச்சனையில இவர் எங்க வந்தாரு? இந்த போன்ல பேசினவர் எங்க வந்தாரு? தரக்குறைவாக பேசினவர் எங்க வந்தாரு அப்படின்னா, தன்னுடைய தலைவன் மேல் உள்ள அன்பினால, ஒரு ஆசையினால, ஒரு அக்கறையினால, நம்ம தலைவனையே நம்ம வந்து இவங்க வந்து இது பண்றாங்க, அப்ப நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மனப்போக்கு இருக்கு. இப்போ அரசியல் கட்சி அப்படின்னா அரசியல் தலைவரை தலைவரா பார்க்குற ஒரு மனப்பான்மை நம்மகிட்ட இல்லை. தனிப்பட்ட விஷயங்கிறது வேற, பொது விஷயங்கிறது வேற. அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா அவர் ஓட்டு போடுறோம், அவர் வந்து அவரை வந்து மக்களை ஆள போகிறாரு, அது அவரோட விஷயம். ஆனால் சொந்த விஷயங்களை பற்றி பேசும்போது மற்றவர்களுக்கு கோபம் வருவது எவ்வளவு பெரிய அராஜகத்தை உண்டு பண்ணும், அக்கிரமத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எஸ்பிக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது ஒரு பக்கத்து இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லாத தேவைதான், அந்த பிரச்சனையும் நமக்கு தேவைதான். ஏன்னா பொது விஷயத்தை வந்து இப்போ தனி பிரச்சனையாக மாற்றி கொண்டு விட்டார்கள் நாம் தமிழர் கட்சியினர். அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஒரு வழக்கு ஒரு புகார் வருது, அது அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுது. வழக்கு பதிவு செய்தால் சம்பந்தப்பட்டவரை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தானே அது வந்து அதுக்கு தானே வழக்கு, அதுக்கு தானே புகார் கொடுக்கப்படுது, அதை விசாரிக்க தானே புகார் கொடுக்கப்படுது. சரி, கைது செய்து விசாரித்தால் இவர்களுக்கு ஏன் கோபம் வருது? உடனே சாதியை இழுக்கிறாங்க, மதத்தை இழுக்கிறாங்க, அதை இழுக்கிறாங்க, இதை இழுக்கிறாங்க, ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி பொம்பை மூட்டி விட்டு ஒதுங்கிறது. அந்த மாதிரி இப்போ இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி இவரை திட்டவங்களை கைது செய்யணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. சரி, இப்போ கைது செய்தவர்களில் பட்டியலில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 50 பேர்த்துல யாராவது ஒருவனை கைது செய்து காவல்துறை சிறையில் அடைத்து தண்டனை வாங்கி கொடுத்து சிறைவாசத்துக்கு அனுப்பிச்சு விட்டா அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? அவரோட மனைவியினுடைய நிலை என்ன? அவருடைய குழந்தைகளினுடைய நிலை என்ன? அவருடைய சுற்றத்தாருடைய நிலை என்ன? சரி, கல்யாணமானவர் ஒரு பக்கம், கல்யாணம் ஆகாத பையனுடைய நிலைமை என்ன? ஜெயிலுக்கு போட்டவங்களாம் யாராவது கொண்டு தருவாங்களா? ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிடுறாப்புல, நல்ல விஷயத்துக்கே போராட்டமே, நாட்டின் சுதந்திர போராட்ட ஜெயிலுக்கு போறது, நாட்டின் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போறாரு இல்ல. அப்போ ஜெயிலுக்கு போறவனுக்கு பொண்ணு எப்படி கொடுப்பாங்க? ஜெயிலுக்கு போறவனுக்கு வேலை எப்படி தருவாங்க? ஜெயிலுக்கு போனவனை வந்து எப்படி இந்த சமுதாயம் கேவலமா பாக்குது, எப்படி மதிக்குது? இதுக்கெல்லாம் பதில் வேணும்ல. அப்போ ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு அரசு ஊழியருக்கும் உள்ள அந்த ஒரு சின்ன ஊழல்களை, சின்ன பிரச்சனைகளை நம்ம வந்து பெருசாக்கி இந்த மாதிரி ஊடகங்களை வந்து ஏட்டி பூட்டியா பேசினா, சட்டத்துக்கு புறம்பாக பேசினால், தகாத வார்த்தைகளை கொண்டு பேசினால் நீதிமன்ற உத்தரவு கைது சொல்லி ஆணையிட்டு உள்ள போனா பாதிப்பு யாருக்கு? நமக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்கு. கட்சி தலைவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? அதுவும் அந்த கட்சி தலைவர், நாம் தமிழர் கட்சி தலைவர் என்ன பண்ணுவா தெரியுமா? உடனே போய் எதிர்கட்சியில யாரு இருந்தாலும் சொன்னேன், ஐயா எங்க ஐயா அப்படின்பாரு. அவரை ஆதரித்து காணொலிகள் போடுபவர்கள், அவருக்காக அடுத்தவர்களை திட்டுபவர்கள், அவருக்காக நாம் தமிழர் சீமானுக்காக அடுத்தவர்களை கெட்ட வார்த்தை கொண்டு திட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். இவர் வந்து முதல்ல வந்து பெரியாரை, நான் இப்போ பெரியார் உயிரோடு இருந்தால் என்னதான் பேரன் சொல்லுவார்? இவிகே இளங்கோவனை பேரன் சொல்ல மாட்டாரு, என்னதான் பேரன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நபர் தான் இதே நபர் தான்.
நாளைக்கு அவருக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம் நடக்குது வேணும், பிஜேபி கடுமையாக இருந்தார். ஆனா இப்ப பிஜேபியை ஆதரிக்கிறார். எல்லா திராவிட கட்சிகளையும் ஒழிச்சிட்டு தான் நான் வந்து ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இப்ப வந்து அதிமுகவோட சித்தப்பா ஆட்சி நல்ல ஆட்சி அப்படிங்கிறாரு. ஒரு நாளைக்கு பல முகங்களை மாற்றி பல முகமூடிகளை போட்டுக் கொள்ளக்கூடிய நபர் வந்து சீமான். காலையில ஒன்று பேசுவாரு, 10 மணிக்கு ஒன்று பேசுவாரு, 12 மணிக்கு ஒரு பேசுவாரு, 2 மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவருடைய அந்த முகபாவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அவருடைய எடுக்கக்கூடிய முடிவுகளும் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அதிமுக திட்டுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஐயா ஸ்டாலின் இருந்துகிட்டு என்னதான் இருந்தாலும் நான் அவருக்கு தம்பி மாதிரி, அவர் எனக்கு அண்ணா மாதிரி. அதனால வந்து கூட்டணிகள் அவரு அரசியல் எப்படி பேசணும் அப்படி பேசுவார்னு வைங்க. ஆனா நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மாட்டிக்கிட்ட இப்ப எஸ்பியால் கைது செய்யப்படக்கூடிய நபர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, தனிப்பட்ட முறை என்ன பாவம் செஞ்சாங்க? சீமானுக்கு ஆதரவாக எஸ்பியை காணொலிகள்ல இல்ல சமூக வலைதளங்கள்ல திட்டத்தோட சரி, வேற என்ன குற்றம் அவர்கள் அவங்க மேல செஞ்சாங்க? குற்றம் புரிந்தவர்கள் யார் அப்படிங்கிறத தள்ளிவிட்டு குற்றம் புரிந்தவர்களுக்கு ஆதரவாக பேசியதற்காக நீயும் குற்றவாளியா வந்து உள்ள வரணுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ பார். நீ இப்ப கைது பண்ணிவிட்டு உள்ள போயிட்டா உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சரி, இப்ப நீ சீமானுக்காக பேசினே, உன்னை கூப்பிட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்துருவாரா? நான் தம்பிக்கவா என்னை பேசுனியா? யார் யாரு பேசினது என்னை பத்தி? எனக்காக பரிந்து பேசினது எத்தனை நபர்கள்? கட்சியில 100 பேருங்க, 105 பேருங்க. வா இங்க வா. அந்த 105 பேத்துக்கு நான் ஒரு ஆளுக்கு 25 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் வந்து அரசு வேலை வாங்கி தருகிறேன் சொல்லுவாரா? சொல்லுவாராங்க? இல்ல அந்த 50 பேர் வா, 50 பேர், அந்த 50 பேர்த்தையும் வர சொல்லு, ஆளுக்கு 50 லட்சம் வச்சுக்க, போய் பிசினஸ் பண்ணு. சரி, ஆளுக்கு ஒரு 10 லட்சம் வச்சுக்க, நல்லா பிசினஸ் தான் ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாரா? யா ஒரு எஸ்பியை எதிர்த்து பேசக்கூடிய, எஸ்பியை தரக்குறைவாக பேசுபவர்களை வந்து பேசுறவங்க வந்து நிதானமா யோசிக்கணும், நிதானமா பேசணும். ஐபிஎஸ் படிச்சுட்டு அரசால், மத்திய அரசால் அவர் ஐபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி மத்திய அரசால் ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி, அதுவும் உயர் போலீஸ் அதிகாரி. நீ நினைக்கிற மாதிரி சின்ன கான்ஸ்டபிள் மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை. எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், போலீஸுக்கு கண்காணிப்பாளர் அவர், போலீஸுக்கே காவலர் அவர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தரக்குறைவாக பேசுனது இல்லாம அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவரை கொலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறதுங்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். நீதிமன்றம் தெளிவா சொல்லுது. இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உற்று நோக்கினால் பெண்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் பேசினார்கள், பெண்களுக்கு எதிராக வன்முறை தூண்டும் அளவில் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லுது. இது தேவையாது? பெண்களுக்கு எதிரான சட்டங்கள்ல உங்களை அதில் புக் பண்ணி எஸ்பி நாளைக்கு கைது பண்ணி நாளைக்கு கோர்ட்ல நிப்பாட்டினார்னாக்க உங்களுக்கான தண்டனை எப்படி கிடைக்கும்? என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? அரசியல்வாதி எப்பொழுதுமே அரசியல்வாதிகளுக்கு 2 நாக்கு, அது எந்த அரசியல்வாதியாலும் சரி, பட்டுன்னு மாறிடுவாங்க. ஏன்? பேரறிஞரே என்ன பண்ணாரு? பேரறிஞரே தனக்கு ஒரு அதிகாரம் இருந்தால்தான் நம்ம நினைச்சதை மக்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற சூழல்ல வரும்போது அவர் அனைவரையும் ஆதரித்தார், அனைவரையும் அரவணைச்சுக்கிட்டு தான் 1967 ஆட்சி அமைச்சார். காங்கிரஸ் என்கிற மாபெரும் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து இந்தியாவில் ஆட்சி அமைத்த முதல் தலைவன் பேரறிஞர் அண்ணா தான். அவருடைய கொள்கை என்பது வேறு. அந்த கொள்கையை செயல்படுத்துவதற்காக அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரத்திற்காக யாருடைய ஒத்து போனாலும் பரவாயில்லை, அதிகாரம் நம்ம கையில வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய மனதில் இருப்பதை நம்ம மக்களுக்காக நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரறிஞரே பேசினார். பேரறிஞரே கணக்கு. அதே மாதிரிதான் கலைஞரும் அப்படிதான். அந்த மாதிரியான எண்ணங்கள்ல தான் வந்து ஹெச் ராஜாவை ஆரம்பிச்சு அவர் எம்எல்ஏ ஆகினது கலைஞர் தான். அது மாதிரி அரசியல்வாதிகள் திடீரென்று மனப்பிரவல். ஆனா இந்த சீமான் ஒரு நபர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் முதல்ல வந்து ஒரு பொண்ணு, ஒரு பெங்களூர்கார பொண்ணு, அந்த அம்மா இருக்காங்களா, அந்த அம்மா பேர் என்ன, ஜெயலட்சுமி. முதல்ல அந்த அம்மாவுக்கே சரியான பதில் சொல்ல முடியல. இப்போ கைது பண்ணப்பட்டு உள்ளே போறவங்களுக்கு உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? உங்களை ஜாமீன் எடுப்பாரா? அதையாவது செய்வாரா? கட்சிக்காரங்களை அனுப்பி அதையாவது செய்வாரா? அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க, தெளிவா இருங்க. அரசியல் கட்சியில எந்த கட்சி நல்லா செய்தோ, ஆட்சி அமைக்குதோ அதுக்கு ஓட்டு மட்டும் போடுங்க. நீங்க போய் அரசியலை இறங்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி
உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை நம்பி இருக்கும் குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள் நீங்க 6 மாசம் உள்ள போயிட்டீங்க, 1 வருஷம் உள்ள இருந்தீங்க அப்படின்னா அந்த 1 வருஷம் நீங்க வசதியான பேசுறவங்க. இப்போ நான் காணொலி ஒன்று போறேன்னா நான் வசதியானவனா அப்படின்லாம் இல்லை. நானுக்கும் 5க்கும் 10க்கும் மலாடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வியாபாரி தான் நான். அப்படி இருக்கிற இந்த காணொலி எதுக்கு? நம்ம மனசுல இருக்கிறத கூட்டுறதுக்கு, மனபாரங்களை குறைப்பதற்காக பேசுவது. நமக்கு நியாயம் என்று தெரிந்ததை நம்ம பேசுவதுக்கு தான் காணொலி. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களோட மனதில் இருப்பதை பேசுங்க. அடுத்தவங்க மேல வஞ்சமா பேசாதீங்க. அவர்களை காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்காதீங்க, பேசாதீங்க. தலைவர்கள் பேசிக்கொள்வார்கள், இன்னைக்கு பேசிக்குவாங்க, நாளைக்கு ஒரே மேடையில் கை குலுக்குவாங்க. அது இந்திய அரசியல ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஆரோக்கியமான விஷயம்னு கூட சொல்றாங்க நிறைய நிபுணர்கள். அப்படி இருக்கையில நம்ம ஏங்க போய் ஏன் அவருக்கு சீமானுக்கு பேச தெரியாதா? சீமானுக்கு வாய் இல்லையா? நீங்க ஏன் பேசுறீங்க? வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்க, நாங்க பேசணும், நாங்க பேசுனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு இப்ப சொன்னாலும் ஏறாது. அவங்க பேச சொன்னா நீங்க பேசிடுவீங்களா? அவர்கள் ஒரு கொலை செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் சட்டம் கேள்வி கேட்கும். மக்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். எந்த கட்சியில இருந்தாலும் சரி, பிஜேபி கட்சியில இருக்கவங்க அப்படிதான், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவாங்க, மாட்டிக்கிட்டு கடைசியில முழிப்பாங்க. அந்த கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு எத்தனை பேர்த்த காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல, காப்பாற்ற முடியும்னு தெரியல. சட்டத்திற்கு முன்னாடி குற்றம் செய்தவர்களை எந்த கட்சி என்று பாராமல் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது சட்டம். அப்போ ஒரு தலைவருக்கு ஆதரவாக பேசுறேன், எங்க அண்ணனை பேசிட்டாரு, எங்க தலைவனை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு உயரதிகாரியை தவறாக பேசினால், சட்டம் தன்னுடைய கடமையை செய்தால் நீங்கள் மிகவும் பாதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியம், உங்கள் குடும்பத்துக்கு முக்கியம். எந்த கட்சியில் யார் இருந்தாலும், எத்தனை நபர்கள் இருந்தாலும், அத்தனை நபர்களுக்கும் சரி, 50,000 பேர், 5 லட்சம் பேர், 5 கோடி பேர் ஒரு கட்சியில் இருந்தாலும் அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றேன்? தயவு செய்து காழ்ப்புணர்ச்சியோடு ஆபாச வார்த்தைகளை கொண்டு பேசுவது, சட்டத்திற்கு புறம்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து நேர்மையாக எங்க அண்ணன் அது மாதிரி சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க அந்த மாதிரி செஞ்சிட்டீங்க, நீங்க செய்யக்கூடாது, நீங்க செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. ஒரு நியாயமா பேசுங்க. அதை விட்டுட்டு அகராதியா பேசி, மண்டகராதியா பேசி உள்ள போய் உட்காந்து கழித்தீங்க போனா உங்களுக்கு தான் நட்டம், உங்க குடும்பத்துக்கு தான் நட்டம். நன்றி, வணக்கம்.